அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ ஒரு ஜோதிட ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன ரகசியம்னா, என்கிட்ட ஒருத்தங்க கேட்ட கேள்விக்கான ரகசியம்தான் இந்த ரகசியம். ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வந்தவங்க ஒருத்தங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு இடத்துல ஜாதகம் பார்க்க போனேன். அந்த ஜோசியர் கரெக்டாக சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா, என் கூட பிறந்தது எத்தனை பேர், எனக்கு அண்ணன் எத்தனை, தம்பி எத்தனை, அக்கா எத்தனை, மாமா எத்தனை, சித்தி எத்தனை, அத்தை எத்தனை, பெரியம்மா எத்தனை, எங்கள் அப்பா கூட பிறந்தது எத்தனை, எங்கள் அம்மா கூட பிறந்தது எத்தனை பேர்னு ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த விஷயம் சித்தப்பா எத்தனை, மாமா எத்தனைன்னு எல்லா ரகசியத்தையும் ஜாதகத்தில் உள்ள ரகசியமாக எழுதியிருப்பாங்க. இது ஜோசியர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். உதாரணத்துக்கு நீங்கள் ஜாதகத்தை கொடுக்காம நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த டைம் இதை ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து, இப்போ நீங்கள் கேளுங்க பார்ப்போம், எந்த ஜோசியர்ட்டையாவது எனக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர், எனக்கு மாமா எத்தனை, சித்தப்பா எத்தனைன்னு கேளுங்க. ஒரு ஜோசியர்கிட்ட சொல்ல முடியாது. ஒரு சில பேர் இந்த விஷயத்த சொல்லி உங்களை வந்த உடனே டக்குன்னு உங்கள்கிட்ட இதை சொல்லும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. மிகப்பெரிய ஜோதிடராக இருப்பார் போலே. அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. நம்ம கூட பிறந்த எத்தனை, நம்ம அப்பா கூட பிறந்த எத்தனை பேர்னு சொல்லிட்டாரு. அப்போ இவர் மிகப்பெரிய ஜோதிடராக இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் அவர் என்ன சொன்னாலும் நம்புவீங்க. உண்மையிலேயே நீங்கள் ஜாதகத்தை எங்கே பார்த்தாலும் சரி, எந்த ஜோசியர்கிட்ட பார்த்தாலும் சரி, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு 100% அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதே கிடையாது. ஒரு ஜோதிடர் உண்மையாக கரெக்டாக படிச்சிருக்காரு அப்படின்னா, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எந்த காலகட்டத்தில், எந்த வருஷத்தில் நீங்கள் என்ன பிரச்சனை சந்திச்சிங்க, இனிமேல் என்ன சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத 100% ஒரு ஜோதிடரால் சொல்ல முடியும். அப்படி சொன்னால் தான் அவர் ஜோதிடர். என்கிட்ட நான் ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு நான் அப்படி தான் சொல்லுவேன். முதல்ல அவங்க என்ன பிரச்சனையை சந்தித்தாங்க, எந்தெந்த காலகட்டத்தில், எந்தெந்த வருஷம் என்னென்ன பிரச்சனை சந்தித்தாங்க, இப்போ என்ன உள்முனை கர்மா அவங்களுக்கு ஓடிட்டுருக்கு, எதுக்காக இப்போ வந்திருக்காங்க, இனிமேல் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன சந்திக்க போகிறாங்க, அப்போ இந்த பிரச்சனைகளுக்கான வழிகள் என்ன, தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் எல்லா கோயிலும் கட்டியிருக்காங்க. எல்லா கோயிலும் எதுக்கு கட்டியிருக்காங்க, அந்த வான்மண்டலத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிரகங்களோட ஆதிக்கத்தையும் ஒவ்வொரு கோயிலில் இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு பிரச்சனைக்காகவும் ஒவ்வொரு தீர்வுக்காகவும் ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது நம்மளுக்கு அந்த பிரச்சனை தீர்வு கிடைக்கும் 100%. திருமணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, படித்த படிப்புக்கு வேலை இல்லையா, நோய் சம்மந்தமான பிரச்சனையா, கடன் சம்மந்தமான பிரச்சனை